திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 136 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் யாருக்குன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம். ரெண்டாவது, சனி ராகு கேதுகளோட சேர்ந்து இருக்கான்னு பாருங்க, இது செகண்ட். இந்த ரெண்டு யோகங்களும் உங்க ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த 136 நாட்களும் உங்கள் வசம்தான் எல்லாமே. ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா தொழிலை பத்தி எல்லாமே தெரியும். 40 வயது வரைக்கும் சனி வக்ரமானவர்கள் தொழிலாளி, 40 வயசுக்கு மேல முதலாளி. இதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறவங்க 365 நாட்களும் வேலை செஞ்சாதான் ஒரு வருடத்திற்கு உண்டான என்ன ப்ராஃபிட் எடுப்பாங்களோ, இந்த சனி வக்ரமானவங்க வருடத்தில் 3 முதல் 5 மாதங்கள் வரைக்கும் வக்ரமாகும். இந்த காலத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இதுதான் சனி வக்ரமானவங்க. வருடம் முழுவதும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அல்லது வருடம் முழுவதும் சும்மாவே தான் இருப்பாங்க. ஆனா இந்த சனி வக்ர காலத்துல இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இது பெரிய யோகமா தோஷமாங்க? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் யோகம். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்குமே அடிமை தொழில் செய்வாங்க. தொழிலை பத்தி நிறைய கத்து வச்சிருப்பாங்க. எந்த தொழிலை பத்தி கேட்டாலும் தெரியும். எல்லாருக்கும் தொழிலை சொல்லி கொடுப்பாங்க. மறைமுகம் இல்லாம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவங்க. சனி வக்ரமானவங்க கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா, நீங்க எந்த தொழிலை பத்தி கேட்டீங்கன்னாலும் அதை பத்தி லைனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அவங்க பட்ட அனுபவத்தை எல்லாமே விலாவரியா சொல்லி அவங்கள அது மாதிரி நீ செய்யாத, இந்த வழியில போ, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நேர் வழியில ஒருத்தரை கொண்டு போறாங்க அப்படின்னா அது சனி வக்ரமான ஜாதகங்களால மட்டும்தான் முடியும். அதே போல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவர்களை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம யோகவான். அவங்க நமக்காக என்ன வேணா செய்வாங்க. மூட்டை தூக்க சொன்னீங்கனாலும் தூக்குவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. மூட்டை தூக்குன்னு சொன்னாலும் செய்வாங்க, எந்த வேலை செய்யனாலும் செய்வாங்க. அதாவது உழைப்பை மட்டும் முன் உதாரணமாக வைத்து செயல்படக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவர்கள். மாடு மாதிரி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சனி வக்ரமானவங்க. சோ உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்கும் உங்களுடைய முதலாளி, நம்மளுடைய வேலையாள், நம்மளுடைய வேலைக்கு மூத்தவர், நம்மளுடைய குருநாதர் அப்படின்னு எத்தனை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்களால ஏமாற்றப்படுவீங்க. 40 வயசுக்கு மேல எனக்கே இத்தனை தொழில் தெரியும், எதுக்கு நான் இன்னொருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 வயதிற்கு மேலதான் கடவுள் இவருக்கு தொழில் செய்யறதுக்கு வழிவிடுவார். அதாவது சனி பகவான் வழிவிடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நானே முதலாளி, இங்க நானே தொழிலாளின்னு சொல்லி இறங்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில குறுகிய காலத்திலேயே சம்பாத்தியம் பண்ணி பெரிய வாழ்க்கையை அடையக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சனி வக்ரம் பெற்ற ஜாதகர்களே. சோ நீங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விதிகள் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கணும், அல்லது வக்ர கிரகத்தினுடைய சனி தொடர்பு வைத்திருப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப இந்த சனி வக்ர கதியானது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குள்ளான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதுவும் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டுல போய் வக்ரகதி அடைகிறாருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 3, 4 வக்ரம் ஆகுதுன்னா 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், 4ங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். ஆல்ரெடி உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் மந்த குணத்தை கொடுத்துட்டு இருப்பார். குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை குறைவு ஏற்படும். பங்காளி உறவுகளுக்குள்ளேயும் பூர்வீக சொத்துக்குள்ளேயும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது சனி 5 இருந்தால் வரக்கூடிய ஒரு பலன். இப்போ இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். பூர்வீக சொத்துக்க பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதுல கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளுடைய மந்த நிலைகள் மாறும். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கை கூடும். உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுல நம்ம சொல்ல போகணும்னுட்டா குலதெய்வமே தெரியாம இருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு இருந்ததுன்னா இப்ப அந்த குலதெய்வம் தெரியறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் 5ஆம் இடத்துல சனி வக்ரகதி அடையல
அப்படின்னு உங்க ஜாதகத்துல வக்ரமாக இல்லை அப்படின்னா இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத குழந்தைகளுக்கோட ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது, அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வர்றது, அல்லது குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை குறைவு வந்து அதிகமாகிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் 3-4 குடையவராக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வீடு சார்ந்த பிரச்சனைகளோ சொத்து சார்ந்த பிரச்சனைகளோ வக்ரம் இல்லாதவங்களும் கொடுப்பார். அதே வக்ரமானவருக்கு பாத்துட்டீங்கன்னா வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கடனாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். இது நம்ம சொல்ல போனோம்னா குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குறைவாக இருந்து நிறைய பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் கூட கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து வாழ்றது, நண்பர்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள பிரிவினைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பிரிவினைகள் எல்லாமே விலகி உங்களை அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்படிங்கிறத நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்புகளும் இந்த சனி வக்ரகதி ஆகும் பொழுது நடக்கும். சோ சனி எப்பொழுதுமே பாத்துட்டீங்கன்னா வக்ரம் ஆகுறாருன்னா உங்க ஜாதகத்தில் வக்ரமானால் 5ஆம் இடத்துல, அதாவது ஒவ்வொரு தடவையும் வக்ரம் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துல இருப்பார். சோ அதிபதி அப்படிங்கிறது 3-4 குறையவர் தான். அப்ப 5ல போய் இருக்கும் பொழுது வீட்டால் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது, குழந்தைகளால் அதிர்ஷ்டங்கள் பெறுகிறது, உங்க முயற்சிகள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் பெறுகிறது. ஒரு வீடு இப்ப வாங்கி போறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு இந்த வீடு வாங்கி போனதுக்கு அப்புறம் செழிப்பா இருக்கிறது இந்த அமைப்புல ஏற்படுத்தி கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு அமையிற வீடோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ எல்லாமே உங்களுக்கு லக்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் நல்ல செழிப்பாக இருப்பீங்க, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதுதான் வந்து சனி 5ல் வக்ரகதி ஆகக்கூடிய ஜாதகருக்கு நடக்கக்கூடிய ஒரு பலன். இப்ப சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க 3ஆம் பார்வையாக இங்க பாப்பார். அப்ப ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறார். அப்ப ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறார் அப்படின்னா இது வக்ரம் பெற்ற ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக முழுக்க முழுக்க திருமணம் சார்ந்த விஷயத்தை கைகூட்டி கொடுப்பார். திருமணமே ஆகாது அப்படின்னு இருந்தாலும் கூட திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் விலகும். 7ஆம் இடங்கிறது பரிகார ஸ்தானங்க. அப்ப சனி அங்க பாக்குறாரு அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க என்னத்துக்காக நீங்க பரிகாரம் பண்ணி இருந்தீங்கனாலும் இப்ப செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பலிக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்து பாருங்க, சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ லாபத்தை பெருக்க போகிறார். லாபஸ்தானம் கூட போகுது. அது 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது வக்கரமாகி பார்க்கும்போது லாபமே வராம இருக்கு, தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 10ல கேது இருந்து தொழில் தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப 11க்கு அது வரும் பொழுது, அதாவது சனியினுடைய பார்வை அங்க வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும், குடும்ப தேவைகள் இருக்கு, குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், குடும்பத்துல ரொம்ப ஆசைப்பட்டுட்டாங்க அது வாங்கணும்ட்டு, ஆனா எங்களால இது வரைக்கும் வாங்கவே முடியல அப்படின்னு இருந்தாலும் இப்ப இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பை நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 11ல் சனி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா தேவையில்லாத தொடர்புகள் எல்லாமே 11ஆம் இடம் தான். சோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சனி பகவானுக்கு தப்பு செய்தால் கண்டிப்பாக பிடிக்காது. சனி திசையிலையோ 7 சனியிலையோ ஆனா தப்பு செய்ய தூண்டும். அதை நம்ம டெஸ்ட் பண்ற வேலை. இது வந்து தப்ப தூண்டி விட்டு அதை செய்ய வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்ம இவன் அந்த பக்கமே போகாத மாதிரி தலைவிழி ஏற்படுத்துறதா அந்த காலகட்டங்கள்ல பண்ணும். அப்போ 11ஆம் இடத்து சனி வக்ரமாக பார்க்கும்போது கொஞ்சம் இது மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருந்து கொள்வது நல்லது. அடுத்தது 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடை தாமதங்கள் இருக்குன்னா அதெல்லாம் விலகும். பணம் நல்லா மணி ஃப்ளோ ஆகும். உங்களோட வம்சத்துக்கோ உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளுக்கோ பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் வரும். 2ஆம் இடங்கிறது வாக்கு. அப்ப இத்தனை நாள் வந்து உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாம இருந்துட்டு இருந்தாலும் கூட இப்ப நீங்க பேசுறதெல்லாம் உட்காந்து கேட்பாங்க. என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிடாம கேட்பாங்க. இயற்கையாவே விருச்சிக ராசி கொஞ்சம் அவசரப்பட்டு செய்வீங்க, எதையுமே முந்தி முந்தி செய்வீங்க. ஆனா வெற்றிக்குண்டான ராசி அப்படிங்கிறது விருச்சிகம் தான். டக்குன்னு வெற்றி அடைஞ்சிருவீங்க. சோ இப்ப சனி வக்கரமாக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்கரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், மனைவி இப்ப பாத்துட்டீங்கன்னா மனைவியோடைய கேரக்டர் மாறுறது, கணவருடைய கேரக்டர் எல்லாமே மாறுறது, இதெல்லாம் நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சனி வக்கரம் இல்லாத ஜாதகங்களுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நண்பர்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறதுனால பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும். இப்ப எல்லாம் நண்பர்கள்கிட்ட, குடும்பத்துக்குள்ள, உறவினர்கள்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருந்து பேச வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கள்னால பிரச்சனைகள் வரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து என்ன பேசணும் அப்படிங்கறத புரிந்து பேசினீங்கன்னா வரக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து காப்பாத்திடலாம். அடுத்து பாருங்க, அவரு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. இது வக்ரம் இல்லாத ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்தை உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ லாபங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தபடி வராம இருக்கலாம். லாபம் சார்ந்த விஷயங்கள் இப்ப வந்து நீங்க 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 150 ரூபாய் எதிர்பார்க்குறீங்கன்னா அதை விட கொஞ்சம் குறைவா தான் கிடைக்கும். சோ அப்ப எதிர்பார்த்த லாபங்கள் இல்ல, பட் வரும். அதனால எந்த மாற்றமும் இல்லை, பட் வர்றதுக்குமான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா
குரு உங்க ராசியை பார்க்குது. அதனால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி நேரத்துல கூட குரு காப்பாற்றி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இது ஒரு பெரிய சூட்சமமான ஒரு விஷயம். சோ குரு நம்மளை காப்பாத்துவார்னு தப்பு பண்ணக்கூடாது. என்னதான் குரு காப்பாற்றி கொண்டிருந்தாலும் சனி தவறு செய்தால் தட்டி கேட்காமல் அவர் போக மாட்டார். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பண விஷயத்துல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, 2ஆம் இடங்கிறது ஜாமீன் கையெழுத்து போடுறது, மத்தவங்களுக்காக நம்ம அவங்களுடைய பணத்துக்காக நம்ம பொறுப்பேற்றுக்கிறதுல 2ஆம் இடம் தான். சோ இந்த இடத்துல எல்லாம் சனி பாக்குறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டத்துல சனி வக்ர பயிற்சி மூலமாக நடக்கக்கூடிய ஒரு பலனாகும். அதனால முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி உங்களுக்கு சனி வக்கரமான ஜாதகங்களுக்கு சொத்து அமைகிறது, வண்டி வாகனங்கள் அமைகிறது, பணம், குடும்பம், குழந்தைகள், அதே போல கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாம் சிறப்பா இருக்கணும் ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்ப தேவைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்து செய்யறது எல்லாமே நீங்க இந்த வக்ர பயிற்சியில் செய்வீங்க. சனி வக்ரம் இல்லாதவங்க இது போல விஷயத்துலதான் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தப்பான விஷயங்களுக்கு போயிடக்கூடாது. மற்றபடி உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் அருமையா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதனால சனி வக்ரம் ஆகக்கூடிய ஜாதகர்கள் முழுக்க முழுக்க உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் செய்யும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் சக்சஸ் கொடுக்கறதுனால அதிக வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். ரொம்ப சிரமப்படுறோம், எங்களால முடியலைங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குரு உங்க ராசியை பார்க்க குரு வழிபாடு செய்து கொள்வது என்பது உங்களுக்கு நீங்க போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அதாவது நீங்களே உங்களுக்கு ஒரு கட்டு போட்டுக்கிட்டீங்க, யாரும் உங்க நெருங்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை இந்த குரு காப்பாற்றி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. அதனால முடிந்த அளவுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க, நிறைய அனுபவங்களை கொடுக்க போறாரு. வக்ரமான ஜாதகத்துக்கு யோகத்தையும், வக்ரம் இல்லாத ஜாதகக்காரர்களுக்கு ஒரு 50% யோகத்தையும் ஒரு 50% பாதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம், அதாவது உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து தொடங்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இதெல்லாம் ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவேதி சரணம்.